கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் வேத தியானத்திற்காக வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் நாம் வாசிப்போம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். இதில் நாம் பார்க்கிறோம், கானா ஊர் கல்யாண வீட்டில் நடந்த ஒரு அற்புதம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இது ஒரு உவமை அல்ல, இது ஒரு சம்பவம். இது நடந்தது. இந்த கானா ஊர் கல்யாண வீடு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசலாம். கல்யாணம் என்றாலே புதிதாக இணைகிற குடும்ப வாழ்க்கை. இப்போது இந்த குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக ருசியாக வாழணுன்னா என்ன செய்யணும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கானா ஊர் கல்யாண வீட்டில் ருசியான திராட்சரசத்தை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அதில் அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். முதலாவது நல்ல திராட்சரசத்தை கொடுப்பார்கள், ஆனால் இங்கோ கடைசியாக மிகவும் ருசியான திராட்சரசத்தை கொடுக்கிறீர்களே, என்ன காரணம், இது எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் எல்லா இடமுமே நாம் அப்படி தான் செய்வோம். முதலாவது இங்கே நம்ம இந்தியா தேசத்தில் கூட, நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சில கல்யாண வீடுகள் நான் பார்க்குறோம், பிரியாணி போடுவாங்க. பிரியாணி முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எல்லாருக்கும் ஒயிட் ரைஸ் போட்டு சாம்பார் போட்டு கொடுத்து விட்டுருவாங்க. இதில் சில குடும்பங்களில் அவங்களால் பிரியாணி போட முடியல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க சாம்பார் சாதம் போடுறாங்கன்னு வச்சுருங்க. சாம்பார் முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னு, இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடணும், சாம்பாரில் தண்ணி ஊற்றிடுவாங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய கல்யாண வீடுகளில், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பேருக்காக நம்ம எப்படி செய்கிறது, அதுக்காக தீ போடணும், அதெல்லாம் செலவு, டைம் வேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொடுத்துருவோம். தண்ணி ஊற்றி இல்லைன்னா உப்பு போட்டுருவாங்க, போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கடைசியாக சாப்பிட்றவர்களுக்கு ருசி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சில வீடுகளில், எல்லா வீடுகளிலும் அல்ல, சில வீடுகளில் திருமணம் முடிந்தோம், எல்லாரும் சாப்பிட்டோம், மீதம் எடுக்கத்தக்கதாக சிலர் செய்வார்கள். நான் சொல்கிறேன், சில வீடுகளில், ஏதோ ஒரு வீடுகளில், 100ல் ஒரு வீடுகளில் அப்படி நடக்குது. பாவப்பட்ட ஏழைகள் என்ன செய்வாங்க, இத்தனை பேர் தான் கூட்டிருப்பாங்க, பெரியவங்களாம் வருவாங்களா நம்ம கல்யாணத்துக்கு, வர மாட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்கு வந்தாலும் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கொஞ்சமாக போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் பாவம் அந்த ஏழை கூப்பிட்டுருச்சு அப்படின்னு நினச்சி பெரியவங்கள்லாம் வருவாங்க.
இவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போவோம், சாப்பிடாம போனால் பாவம் என்ன நினைப்பாங்க, அப்புறம் நினச்சி சாப்பிடவே செய்வாங்க நல்ல குணமுள்ளவர்கள். அப்போ என்ன நடக்கும்? இப்போ அந்த இடத்துல குறைவு ஏற்படும். அதே போல தான் இந்த கல்யாண வீட்டில் குறைவு ஏற்பட்டுருச்சு. இந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் குறைவு. இன்னும் நிறைய பேருக்கு ரசம் கொடுக்கணும். ரசம் முடிஞ்சிருச்சு. ரசம் முடிஞ்ச உடனே இயேசுவின் தாயார் அந்த கல்யாண வீட்டுக்கு முக்கியமாக ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, இயேசுவும் அவருடைய தாயாரும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம 2வது வசனத்தில் வாசிக்கும்போது இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவு. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அது பெரிய முக்கியமான ஒரு செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கல்யாண வீட்டுக்கு முக்கியமாக யார் கெஸ்டாக வந்திருக்கான்? இயேசு கிறிஸ்து கெஸ்டாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போது திராட்சை ரசம் குறைந்துச்சு. இப்போ உடனே இயேசுனுடைய தாயார் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏன்னா திராட்சை ரசம் இல்லைன்னா கடைசி நேரத்தில் கொடுக்குற அந்த திராட்சை ரசத்தை குடித்து எல்லாரும் மணமகனையும் மணமகளையும் இருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்கள் செல்வார்கள். அங்குள்ள தேசத்தின் பழக்க வழக்கம். இப்பொழுது இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற திராட்சை ரசம் இப்பொழுது இல்லை. இப்போ கொடுக்க முடியலன்னா அந்த மணமகளையும் மணமகனையும் சபித்து விட்டு செல்வார்களாம். அப்போ இயேசுடைய தாயாருக்கு ஒரு வேதனை. தாயின் சுபாவம் துடிக்கும். பார்த்தீங்களா? எந்த ஒரு கல்யாண வீட்டிலையுமே எந்த ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் புது தம்பதிகளுக்கு ஒரு சாபம் வந்துட விடாதே என்ற ஒரு ஏக்கத்தில் தாகத்தில் நேரு இயேசுவினிடம் போகிறாங்க. அந்த வசனவாசி நேரு இயேசுவினிடம் போய் அந்த தாயார் என்ன செய்கிறாங்க? சொல்லு வாசி. அதற்கு இயேசு ஸ்திரீயே, அதுக்கு முந்தின வசனத்தில் வாசி. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். போதும். இப்போ உடனே இயேசுனோட வாராங்க. தாயாருக்கு தெரியும், இயேசு நான் பெற்ற பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் பெற்ற இயேசு அற்புதம் செய்ய முடியும். அவர் நினைத்தால் இந்த கல்யாண வீட்டில் குறைவு ஏற்பட்ட அந்த குறைவை நிறைவாக மாற்ற முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இயேசுவினிடம் வருகிறார்கள். மகனே, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சுப்பா, ஏதாவது செய்வார். உடனே இயேசு என்ன சொன்னார்னா, என் வேலை இன்னும் வரலைங்க, என் வேலை இன்னும் வரலை. என் வேலைன்னா பிதா என்ன சொல்கிறாரோ அதான் செய்வார். பிதாவின் இடத்துல இருந்து இன்னும் கட்டளை எனக்கு வரலை, நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அத்தாயானவள் புரிந்து கொண்டார். விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு செய்கைகள் போதும். அதனால் அந்த தாயார் ஈஸியாக புரிந்து கொண்டாங்க. மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த தாயார் எங்கே போகிறாங்கன்னா வேலைக்காரிடம் போகிறாங்க. வசந்தவாசி. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள்.
பார்த்தீங்களா? உடனே அந்த தாயார் வேலைக்காரிடம் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ. அப்போ என்ன தெரியுதுல, நாம் என்ன பார்க்குறோன்னா, அந்த தாயாருக்கு தெரியும் இயேசு அற்புதம் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு ருசியான ஒரு வாழ்க்கையாக மாற்றணும்னா நாம் என்ன செய்யணும் என்பதை தான் இந்த யோவான் சுவிசேஷத்தில் நாம் ஆசிக்க முடியும். இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? ருசியான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் மாறணும், அமையணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா, 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? முதலாவது இயேசுவை அழைக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்தில் ஒரு ருசியான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது இயேசுவை அழைக்கணும். இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேடுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் இயேசுவை அழைக்கிறது அனுபவம். குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு ருச்சியான வாழ்க்கையாக மாற்றி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாட்களில் எத்தனையோ குடும்பங்களில் பார்க்கிறோம், என்ன நடக்கிறது? குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு மனம் இல்லை, ஏனோ தானோ என்ன செய்கிறது, அப்படியாக அவர்கள் ஜீவித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ ருசியான ஒரு வாழ்க்கை இந்நாட்களில் அநேக குடும்பங்களில் நான் பார்க்க முடியல, அநேக குடும்பங்களில் பார்க்க முடியல. சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அநேக குடும்பங்களில் இல்லை. அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த ருசியான ஒரு வாழ்க்கை, நிம்மதி நிறைந்த வாழ்க்கை இயேசுவால் மாத்திரமே தர முடியும். இயேசுவால் மாத்திரமே தர முடியும். இயேசு இல்லை, இங்கே சமாதானம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம் இயேசுவை அழைப்போம். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எங்கள் இல்லத்தில் வாங்கப்பா. அந்த சகைவு பாருங்க, சகைவு இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு துடிப்பு, இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு துடிப்பு. ஏன்? பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், அவர் டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர், டேக்ஸ் கலெக்டர், முக்கியமான பொறுப்பில் உள்ளவர். அவருக்கு சமாதானம் இல்லை, மனசில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. பணம் எவ்வளோ இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. ஒரு நாள் அவருடைய தெரு வழியாக இயேசு கடந்து செல்லுகிறார் என்று அவர் கேள்விப்பட்டார். ஆனால் அவர் குள்ளனான ஒரு மனுஷன், ஷார்ட் மேன். அவர் குள்ளனான மனுஷனானபடினால அந்த கூட்டத்தின் நடுவில் அவரை பார்க்க முடியாது என்ற எண்ணத்தோடு அவர் என்ன செய்தார்னா, அவருக்குள்ள ஒரு ஏக்கம், அவரை பார்த்தாவது என் குடும்பத்தில் சமாதானம் வருமா, அவரை பார்த்தா என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வருமா,
ஒரு ஏக்கத்தோடு அவர் துடிச்சு ஓடுறார். கிட்ட வந்துட்டார் இயேசு என்று கேள்விப்பட்டதும் அவர் என்ன செய்கிறாருன்னா, காட்டத்தி மரம் பக்கத்தில் இருக்குது, நிறைய கூட்டம் வருது, ஐயோ பார்க்க முடியலையே, இயேசு யாருன்னு தெரியலையே. இப்போ காட்டில் ஒரு அத்தி மரம், அந்த அத்தி மரத்து மேலே ஏறுறாருங்க. இந்த காட்டத்தி மரம், அத்தி மரம் நாட்டு அத்தி மரமும் உண்டு, காட்டத்தி மரமும் உண்டாம். இப்போ அத்தி பழத்தை நம்ம சாப்பிட்றோம், அது சாப்பிட்ற ஒரு மரம், நாட்டு மரம். காட்டத்தி மரம் அது முட்களால் நிறைந்த ஒரு மரமாக. அத்தி மரம் நீங்கள் இங்கே இந்தியா தேசத்தில் கூட பார்க்கலாம். நான் கன்னியாகுமரியில் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தோம். அங்கே அத்தி பழத்தை, அத்தி மரம் செடியை பார்த்தோம். ஆனால் அது சாப்பிட நாட்டு அத்தி மரத்தின் செடி, அதில் என்னென்னா முட்கள் இல்லை. ஆனால் இந்த சகேவு ஏறின மரம் முட்களால் நிறைந்த ஒரு மரம். ஆனாலும் இயேசுவை பார்க்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, முட்கள் குத்தினாலும் பரவாயில்ல, என் இயேசுவை நான் பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் திட்டினாலும் பரவாயில்ல. இந்நாட்களில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. ஏன்? அவர்கள் எதுவும் சொல்லுவார்கள், சமுதாயம் எதுவும் சொல்லும், சொந்தங்கள் எதுவும் சொல்லும், நண்பர்கள் எதுவும் சொல்லுவார்கள், அயல் வீட்டார் எதுவும் சொல்லுவார்கள் என்று நினைத்து அதை சகிக்கக்கூடாதபடி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சகேவோ யாரும் என்னமும் சொல்லட்டும், அதை பற்றி கவலையே இல்லை, ஒன்றும் கண்டுக்கலை. முற்கள் குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியாவது இயேசு பார்க்கணுன்னு அந்த முற்கள் அப்படி கல்லை வச்சு தட்டி அதை சமப்படுத்தி டக்கு டக்குன்னு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து பார்த்துட்ருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு அந்த மரத்தின் அருகாமையில் வரும்போது இயேசுவுக்கு தெரிந்து போச்சு, இங்கே ஒரு பையன் என்னை பார்ப்பதற்காக ஆவலாக இருக்கிறான். இயேசு மரத்தின் அருகில் வந்து நின்று, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அந்த வார்த்தை கேட்டதும் ஐயோ, அவருக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். லூக்கா வாசி, அதில் அது வாசிக்க முடியும். அது சந்தோஷமாக இறங்கி வாரான். இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா ஏலத்தனையே கொடுத்துறியப்பா, அப்பா நீங்கள் வந்திருக்கீங்களா, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். நான் யார்கிட்டயா அநியாயமாக வாங்கினது உண்டு, நிறையா வாங்கியிருக்கேன், ஏழை தானே நான் திரும்பி கொடுத்துறேன். 1000 ரூபா வாங்கியிருந்தா எத்தனை 1000 ரூபா கொடுக்கணும்? 7000 ரூபா நான் கொடுத்துறேன்ப்பா அப்படிங்கிறார். அவனை எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருப்பார், அவனை எத்தனை பேர் கோடி கோடியே சொத்து சேர்த்து வச்சுருப்பார் இல்லையா? அப்போ சொல்ல அந்த வாசி. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, அவருக்கு அந்த சந்தோஷம் அளவிட முடியாத சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த மனுஷனுக்கு, நிம்மதி இல்லாமல் இருந்த அந்த மனுஷனுக்கு, பணம் இருந்துச்சு நிம்மதி இல்லை, சொத்து இருந்துச்சு நிம்மதி இல்லை,
சுகம் இருந்துச்சு, நிம்மதி இல்லை. எல்லாம் இருந்துச்சு, அநேக நண்பர்கள் இருந்தார்கள், நிம்மதி இல்லை. ஆனால் இயேசு வந்த பிறகு அவர் சந்தோஷமாக இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ருசியான ஒரு வாழ்க்கை இல்லை. ஏன்? இயேசு இல்லை. இயேசு அழைத்து கொண்டு போக சகைவு. அது மாத்திரமல்ல, இயேசு சந்தோஷத்தோடு இறங்கி இயேசு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கல லூக்கா 19 எத்தனாவது வசனம்? லூக்கா எத்தனாவது அதிகாரம் 19 எத்தனாவது வசனம் வாசித்தாப்போம்? 5:6. நான் 7வது வசனம் வாசி. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பார்த்தீங்களா? எல்லாரும் முறுமுறுப்பான், தெரியும் மோசமானவன், சகைவு எல்லாம் மோசமானவன், ஜனங்களை ஏமாற்றி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறான், தெரியும். இந்த மனுஷனிடம் அவர் போறாரு. ஆனால் இயேசு ஒன்றும் கண்டுக்கலை. என்னமோ சொல்லட்டும். ஆனால் இயேசு எதை பார்க்கிறார்னா, அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஜனங்களோ அவனுடைய கிரியைகளை பார்க்கிறார்கள், ஆனால் இயேசு அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரும் நம்முடைய இருதயத்தை பார்த்து என்னமோ சொல்லட்டும், சகைவை பரியாசம் பண்ணினது போல பரியாசம் பண்ணட்டும், இயேசு உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாருங்க. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவளோடு இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே இயேசு உங்கள் இல்லத்தில் பிரவேசிக்க அவர் வருவாருங்க. அடுத்த வசனம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, உடனே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் ஆஸ்திகள், பாருங்க, ஆஸ்தி, அவ்வளோ ஆஸ்தி, என் ஆஸ்திகள் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அது ஒரு பங்கு. ரெண்டாவது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளைத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாளைத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமாக வாங்கினது உண்டானால், அந்த ஜனங்கள்லாம் ஏன் இவனை திட்டுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, பாவியான மனுஷன் ஏன் சொல்கிறாங்க? அநேகர் இடத்துல அநியாயமாக வாங்கியிருக்கிறாங்க, அநேகர் இடத்துல அநியாயமாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஆஸ்தியில் முதல்ல என்ன செய்கிறான்? இயேசு வந்த உடனே அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம். இப்போ 100 கோடி சொத்து இருந்துச்சுன்னா அதில் 50 கோடி நான் ஏழைகளுக்காக எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ட்டார். இன்னும் 50 கோடி இருக்குது. அந்த 50 கோடியில் 4 ஒரு பங்கு, 4 ஒரு பங்குனா 40 கோடினா 10 கோடி ஜனங்களுக்கு நான் கொடுத்துருப்பா, எனக்கு போதும். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சந்தோஷம், இந்த ருசியான வாழ்க்கை இயேசு தருகிறாருங்க. இயேசுவை நாம் அழைக்கணும், இயேசுவை நாம் அழைக்கணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எங்கள் இல்லத்தில் வாங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க. நிம்மதியற்ற வாழ்க்கை தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஃபாதர் பெர்க்மான்ஸ் நன்றாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். பாடு பாடு. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார்,
எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தன தானானே, தந்தானே தந்தன தானானே, தந்தானே தந்தன தானானே, தந்தானே தந்தன தானானே. நோயில் பேயில் ஓட்டிடுவார், நோயில் பேயில் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கூட வருவாரானால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். இந்த சகைவுக்கு எவ்வளோ ஆஸ்திகள் இருக்கு, அவனுடைய வாயினால் அறிக்கை எடுக்கிறார், இந்த ஆஸ்திகள் பாதி நான் ஏழைகளுக்கு ஒப்பு வைக்கிறேன். ஆண்டவரே, நீர் வந்தது எனக்கு போதும். இந்த ஆஸ்தி எனக்கு ஒன்றும் சமாதானம் தரல, சந்தோஷம் தரலை, நிம்மதி தரலை, எனக்கு நீங்கள் போதும். இன்னொரு பக்தன் இப்படி பாடுறார், அதுவும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு தானே எனக்கு தெரில, மனசில் வருது. நீங்கள் போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவ்வளோதானா? எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். பார்த்தீங்களா, இது ஃபாதர் பெர்க்மான் செய்ய பாடல் தான். நீங்கள் போதும், இயேசு போதுங்க நமக்கு. அவர் நிறைவான வாழ்க்கை தருவார், நிறைவான சமாதானத்தை தருவார், நிறைவான சந்தோஷத்தை தருவார். அவரை போல நிறைவான ஒரு நிம்மதி நிறைந்த வாழ்க்கை யாருமே தர முடியாது. செல்வம் தர முடியாது, சொத்துகள் தர முடியாது, பணம் தர முடியாது. பணம் உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமா? நோ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு மாத்திரமே நமக்கு நிம்மதியை தருகிறவர், இளைப்பாறுதலை தருகிறவர். அதனால தான் அந்த திருமண வீட்டார் இயேசுவை அழைத்தார்கள். இயேசுவை அழைத்ததுனால பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. ருசியான திராட்சை ரசம். நாமும் இயேசுவை அழைப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வருவோம்.
அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நாம் தேடுவோம். அதிகாலை குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து பாடல் பாடி ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லையில்லா சமாதானம், நதி போல சமாதானம் ஓடி வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொய் அல்ல, உண்மை. இரண்டாவது, அந்த ருசியான திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன நடந்துச்சுன்னா நான் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். போதும். இதில் நாம் என்ன பார்க்கிறோன்னா, ஒரு குறைவு ஏற்படணும். குறைவுனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுயம் குறையணும். முதலாவது, நாம் யோவான் 3:30 நாம் வாசிக்கும் போது கூட அதில் ஒரு தெய்வ மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நான் குறையணும், அவர் பெருகணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது எதை வெளிப்படுத்துதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சுயம் அது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சு கொண்டே இருக்கணும். சுயத்துக்கு அதிகாரம் செலுத்தக்கூடாது. சுயத்துக்கு நாம் போஜனம் ஊட்டக்கூடாது. அப்படின்றால் சுயத்துக்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, வளர்க்கக்கூடாது. நாளுக்கு நாள் சுயம் சாகணும். அதனால்தான் பரிசுத்த பவுல் கலாத்தியரில் நாம் வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அனுதினமும் சாகிறேன். நான்ங்கிற வார்த்தை சுயம். நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். சுயம் என்ன செய்யணும்னா, நாளுக்கு நாள் அப்படியே அழிக்கப்படணும். அந்த சுயம் எதுவரை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுமோ அதுவரை தேவனுடைய அற்புதத்தை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சுயங்கள், எனக்கு எல்லாம் தெரியும், இவள் எனக்கு சொல்லித்தரணுமா, இவன் எனக்கு சொல்லித்தரணுமா என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வரவே கூடாது. சிறுவர்கள் மூலமாக கூட நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி நேரிடும். சிறு பிள்ளைகள் மூலமாக சில பிள்ளைகள் சில பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள நேரிடும். என் அக்கா கசன் சிஸ்டர் பாம்பேயில் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க பிள்ளைங்க. மூத்த மகா ஏஞ்சல் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கிறா. திருமணம் முடித்து அவளுக்கு 2 பிள்ளைங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க, அந்த ஏஞ்சல் சின்ன பிள்ளைகளாக ஒரு 2ஆப்போ 3ஆவோ படிச்சுட்டு இருந்தா. எல்கேஜிலாம் படிச்சுட்டு நினைக்கிறேன். இப்போது அவன் தம்பி ஜேக்கப் ஒருத்தன் உண்டா, இப்போ ஊழியம் பண்ணுறான் நாகாலாண்டில். இன்னும் அவளுக்கு 3 தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி ஊழியம் பண்ணுறான். மெர்சி ஊழியம் பண்ணுறான். இன்னொரு தங்கச்சி குளோரி, அவளுக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணிச்சு. அப்போ எல்லாம் பெரியவங்களாம் ஆயிட்டாங்க. லாஸ்ட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் 2-3 பிள்ளைங்க இருக்கும்போது நல்லா தெரியும். மற்ற 2 பிள்ளைங்க பிறக்கும்போது எனக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அக்கா
ஹிந்தி ஸ்கூல் போனது கிடையாது, மராட்டி ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஆனால் எங்கள் அத்தானை விட எங்கள் அக்கா நல்லா ஹிந்தி பேசுவாங்க, மராட்டி பேசுவாங்க. நான் மராட்டி இதுவரை பேச முடியாது, எனக்கு இன்னும் தெரியாது. எங்கள் அத்தான் பேசுவார் ஹிந்தி, மராட்டி ஓரளவு பேசுவார். எங்கள் அக்கால மாதிரி பேச முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக பேசுவாங்க. மராட்டி லோக்கல் மராட்டி ஜனங்க மாதிரி பேசுவாங்க, அவ்வளோ அருமையாக பேசுவாங்க. காரணம், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க படித்து கூட, அந்த சின்ன பிள்ளைகள் படிக்க படிக்க இவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேருந்து படித்து கொடுக்கும், படிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஆ ஆ ஈ அப்படி படிக்கிறத எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்து பார்த்து பார்த்து, பிள்ளைங்க படிக்கிறத பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு ஹிந்தி வாசிப்பாங்க, எழுதுவாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு, மூத்த பிள்ளை 2 பிள்ளைகள்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. மறுபடி 2வது பிறகுற பிள்ளைகளுக்கு அவங்களே டியூஷன் எடுத்து படிக்கிற மாதிரி, படித்து கொடுக்குற மாதிரி கற்றுக்கிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிறு பிள்ளைகளிடத்துல கூட நாம் சில பாடத்தை கற்றுக்கிட வேண்டியது வரும். அதனால் நாம் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற எண்ணம் நம்ம மனதில் கூட வரக்கூடாது, நம்முடைய சிந்தனையில் கூட வரக்கூடாது. இந்த சுயம், நாளுக்கு நாள் நான் நான் என்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யணும்னா சாகணும். அதனால தான் இயேசு என்ன சொல்வார்னா, யோவான் 5வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 5:30 வாசிப்போம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. பார்த்தீங்களா, இயேசுவே சொல்றார், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் என்ன சொல்கிறேன்னா, என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை. அவர் அவ்வளோ பெரிய தெய்வம், ஆல்மைட்டி காட் ஜீசஸ். அவர் செய்ய நினைச்சேன்னா எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் சுயமாக செய்கிறதே இல்லை, எனக்கு ஒருவர் மேலே இருக்கிற பிதா அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை தான் ஆண்டவர் கேட்டார். பிதாவாகிய தேவன் வேதனையோடு இருக்கிறார், பூமியில் பாவம் பெருகிட்டது, பாவத்தின் மேல் பாவம் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேனே, என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நான் ஏற்படுத்தினேனே, இவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, யார் இவர்களுக்காக போவார், என் காரியமாக யார் போவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நாம் வாசிக்க முடியும். பிதாவாகிய தேவனுடைய ஏக்கங்கள். அந்த இடத்துல தான் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், என்னை அனுப்பும், நான் போகிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் போகிறேன். அவருடைய பிதாவின் சித்தத்தை அறிந்தவராக நான் போகிறேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு பிறகு அவர் சுயமா நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் ஒன்றுமே சொல்லலை. பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதே தான் செய்வார். அதான் யோவானில் வாசிக்கிறோம்.
யோவானில் அதே அநேக வசனத்தை வாசிக்க முடியும். அவர் சுயமாக ஒன்றுமே பேசுறதில்லை, சுயமாக ஒன்றுமே செய்கிறதில்லை. சாட்சி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாமும் கூட சுயம் வெறுமையாகணும். நமக்குள்ள எல்லாம் தெரியும் என்கிற எண்ணங்கள், பெருமைகள் எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே வரணும். அது காலி ஆகணும். ஒரு நிறைவான பாத்திரத்துக்குள்ளே நம்ம எதுவும் ஊற்ற முடியாது. நம்ம ஏதாவது சொல்கிறோம், அவங்க ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. ஏன்? அங்கே நிறைஞ்சி இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியல. காலியாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாத்திரம் கிளாஸில் தண்ணி நிறைஞ்சி இருக்குது, அதில் நம்ம எதாவது ஊற்றுனா ஏற்றுக்கொள்ளுமா? கீழே தான் விழும். அதே போல் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன சொன்னாலுமே என்ன நடக்கும்? அது அப்படியே கீழே விழுந்துடும். உள்ளே போகாது, விழுந்துடும். அப்படிப்பட்ட இடங்களில் தேவனுடைய அற்புதத்தை நான் பார்க்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் வயதில் சிறியவர்களாக இருக்கலாம், வயதில் பெரியவர்களாக இருக்கலாம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சுயங்கள் சாகணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்துக்கு மரிப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த பவுலே சொல்றார், நாம் ஏமாத்துறோங்க. அவருக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் சுயம் இருந்தபடினால அவர் சொல்கிற வார்த்தை, நான் அனுதினமும் சாகிறேன். என்னுடைய சுயத்துக்காக நான் அனுதினமும் சாகிறேன். என் சுயத்தை நான் அனுதினமும் அதை சாகடிக்கிறேன். நாம் என்ன செய்யணும்? அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன், அவரே சொல்லும்போது நாம் சொல்லக்கூடாதா? நமக்குள்ளே இருக்கும் இந்த சுயங்கள், அது நிறைஞ்சு இருக்கும்போது தேவனுடைய ருசியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது எப்போ காலி ஆகுமோ அப்போதான் தேவனுடைய ருசியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவது, அந்த குடும்பத்தில், அந்த திருமண வீட்டில் ருசியான திராட்சரசம் வந்தது எப்படி? அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிப்போம். யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நாம் என்ன வாசிக்கிறோம்? என் வேலை இன்னும் வரவில்லை. முக்கியமாக இப்பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக நாம் 2வது பாயிண்ட் நாம் தியானித்தோம்ல, நம்முடைய சுயத்துக்கு மறைத்து தேவ சித்தம் செய்கிற ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. தேவ சித்தம், என் வேலைன்னா பிதாவினுடைய வேலை. அந்த வேலை செய்கிறதுக்கு நேரம் வரலை. பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இயேசுவானவருக்கு வேலை வரலை. என்ன வேலை வரலை? பிதாவின் இடத்துலேருந்து கட்டளை வரலைன்னோ. அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு அதை செய்யும் இதை செய்யணும் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். அதை வெளிப்படுத்துக்கணும். தேவனுடைய சித்தத்தை வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். அதனால்தான்
எபிரேயரில் 10:36 நினைக்கிறேன் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். வாசி. எபிரேயர் 10:36 அதில் போட்டிருக்கோம், அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். வாசி. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பார்த்தீங்களா? பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவ சித்தத்தின்படி நீங்கள் செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெரும்படிக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சவுல் அவசரப்பட்டு பலி செலுத்தினா, சாமுவேல் வரல. ஜனங்கள் அங்கங்கே செதறி போகிறாங்க, சாமுவேல் வரமாட்டார். சவுலும் பலி செலுத்த மாட்டார். அப்போ நினச்சி ஜனங்கள் அங்கங்கே செதறி போகிறோம். ஜனங்கள் போனால் போட்டோம், யாரும் வேண்டாம், கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் செய்யணும், அவ்வளோதான். அப்படி நினச்சி சவுல் செஞ்சிருப்பாருன்னா, அவர் அந்த இடத்துல பொறுமையாக இருந்திருப்பாரானா சவுளுடைய ராஜாங்கம் நீடித்திருந்திருக்கும். அவன் அந்த இடத்துல பொறுமையாக இல்லாதனால, சாமுவேல் வந்து செய்ய வேண்டியதை இவனே செய்ததுனால, அந்த சுயம் அவனுக்குள் இருந்ததுனால, சாமுவேல் தான் செய்யணும், அவர் வரல, நாம் செஞ்சிருவோம். பாருங்கள், சுயத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்கலை. அப்போ அந்த இடத்துல பொறுமையாகவும் இருக்கலை. என் வேலை வரணும், அவருடைய வேலை வரட்டும், கர்த்தருடைய ஊழியம் அவர் செய்வார், நான் ஏன், நம்முடைய பொறுப்பு என்ன? இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பொறுமையாக இருந்தால் போதுங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் சவுல் செய்தது போல் அவசரப்படாமல் நான் பொறுமையாக இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவருடைய சித்தம் மாத்திரம் நாம் செய்தால் போதும். 4வது நாம் என்ன வாசிக்கிறோம், என்ன செய்யணும்? இந்த ருசியான திராட்சரசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இல்லை என்றால் ருசியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பார்த்தீங்களா? கட்டளை கொடுக்குறாங்க தாயானவள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கீழ்ப்படிதலை இதில் நான் பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னாலும் சரி, அதை நீங்கள் ஆமேன் என்று சொல்லணும். நீங்கள் செஞ்சிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ருசியாக இருக்கும். அது எப்படி நான் செய்வேன்? இது தப்ப நீ சொல்கிறது, நான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதான் கரெக்டு என்று நாம் நினைப்போமானா அந்த இடத்துல சமாதான ருசியான வாழ்க்கையை நாம் இழந்துருவோம். இதில் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய, அவ்வளோதான். என்ன சொல்கிறார் ஏசு? என்ன சொல்கிறார் ஏசு? என்ன சொல்கிறாருங்க? வாசிப்போம், 6வது வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, இயேசு என்ன சொல்கிறாரு?
என்ன சொல்கிறாருன்னா, யூதர்கள் முறைப்படி சுத்திகரிப்பதற்காக, கால்களை சுத்திகரிப்பதற்காக 2-3 குடம் பிடிக்கத்தக்கதான கற்சாடிகள், 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கும் வாசல் ஓரமாக. உள்ளே பிரவேசிக்கிற அந்த என்டர் பிளேஸில் வச்சுருக்கோம். யார் உள்ளே வருகிறார்களோ கால்களை கழுவி விட்டு உள்ளே வர வேண்டும். இப்போ இயேசு சொல்கிறாரு, அதை தண்ணீர் நிரப்புங்க, அதை தண்ணீரால் நிரப்புங்க. இயேசு இதை தான் எல்லாம் செஞ்சிருவாங்க. தண்ணி காலி ஆகிடுச்சு, அதனால் மறுபடியும் அதுக்காக கால் கழுவுவதற்காக நிரப்ப சொல்கிறாரு. நிரப்போம், ஓகே. இது எல்லோரும் கீழ்ப்படிவாங்க, எல்லாரும் கீழ்ப்படிவாங்க, உண்மைதான். இது கீழ்ப்படுகிறது பெரிய காரியம் அல்ல. அடுத்த வசனம் பாருங்க. நான் வாசிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்ன செய்கிறாங்க? 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அடுத்த வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, இதான் பெரிய ஒரு கீழ்ப்படிதல். தண்ணீர் நிரப்ப சொன்னாங்க, நிரப்பியாச்சு. அது எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. தண்ணீர் காலியாக இருந்துச்சு, அதனால் நிரப்ப சொல்கிறாரு, நிரப்பிடலாம். ஆனால் இந்த கீழ்ப்படுதல் இருக்குது பாருங்க. இப்போ இதை கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்க. நான் என்ன அர்த்தம்? யாருக்கு திராட்சரசம் இல்லையோ அவங்களுக்கு திராட்சரசம் என்று சொல்லி ஊற்றுங்க, சொல்லி அனுப்புகிறார். இதை நாம் செய்வோமாங்க? தண்ணீரியா இது? இதை போட்டு எனக்கு தெரியாதா? இது தண்ணி, இதை போட்டு கொண்டு போக சொல்கிறியே, இது தண்ணீர் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்லாண்டா, நான் அது கரெக்டுக்கு தான் கரெக்டு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படின்னு அவசியம் இல்லை. இதுதான் கீழ்ப்படுவேன். தண்ணி ஊற்று, காலை அடிச்சுக்கு தண்ணி ஊற்றுனேன், ஓகே. இதை கொண்டு பந்தி விசாரிப்பிட கொண்டு போங்கிறியே. ஏசுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. நாம் அப்படி தான் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால தான் என்ன உண்டாகுது? சமாதானம், சீர்கேடு உண்டாகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளோ ஒரு கீழ்ப்படுதல் பாருங்க. தண்ணீர் முடிஞ்சிருச்சு, அது கீழ்ப்படிவாங்க. ஊற்றுப்பா, ஏசப்பா தண்ணீர் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதை என்ன செய்ய சொல்கிறாங்க? நிரப்ப சொல்கிறாங்க. எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஆனால் இது காணாமல் இருக்கிற ஒரு கீழ்ப்படிதலுங்க. இதான் பூரணமான கீழ்ப்படிதலுங்க. கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். செய்வோமா? இப்படிப்பட்ட இடங்களில் தான் ருசியான திராட்சரசம், இல்லை என்றால் ருசியான ஒரு வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். நாட்களில் ஏன் அரையும் குறையுமா நமக்கு தெரியும். அப்போ அரையும் குறையுமா தெரிஞ்சவா ஒன்று சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது தான், எல்லாவற்றுக்கும் நான் ஓகே சொல்ல முடியாது. ஏன் ஓகே சொல்லணும்னு எனக்கு தெரியுது, தவறுது, இது செய்ய முடியாது, இது நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்? எனக்கு தெரியும். அப்படி இருந்தால் ருசியான வாழ்க்கை நாம் வாழவே முடியாது. ருசியான திராட்சரசத்தை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுனுடைய சீசர்கள் கண்ணை மூடிட்டு விசுவாசத்தை கீழ்ப்படிந்தாங்க பாருங்க. அந்த யோசிப்புடைய வாழ்க்கை, யோசிப்பு ஆதியாகமம் 37வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட நான் பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்னா,
யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறாங்க. அந்த 37வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது தெரியும். அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள், அவனை விரோதிக்கிறார்கள், எல்லாம் பார்க்கிறார், எல்லாம் தெரியும். ஆனாலும் தகப்பனுக்கு இது ஒன்றும் தெரியாது. சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தால் அனுப்ப மாட்டார். ஆனால் யோசேப்புக்கு தெரியும். தன்னுடைய பார்வையினால், தன்னுடைய சகோதரனுடைய பார்வையினால் புரிந்து கொண்டார். ஆனாலும் என்னை ஏன் அங்கே அனுப்புறீங்க? மோசமானவர்கள், அவர்கள் பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், சாகரக்கான அனுப்புறா கேட்கலங்க. நான் போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை. இந்த வசந்தவாசி 33:17, 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். பாருங்க, உடனே இதோ போகிறேன். எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதான் அந்த கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளணும்னா, அதான் இந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாரும் கீழ்ப்படிய முடியாது. இயேசுவே கீழ்ப்படிப்பது அவனுடைய சித்தத்தை கீழ்ப்படினா என்ன செஞ்சாராம்? 5:8 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 5:8 வாசி. எபிரேயர் 5:8 நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, அநேக பாடுகளின் மூலமாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். எபிரேயர் 5:8 வாசி. அநேக பாடுகளை ஏன் அனுமதிக்கிறார்? கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்வதற்காக தான் அனுமதிக்கிறார். ஏன் பாடுகள் வருது? ஏன் கஷ்டங்கள் வருது? அந்த மாதிரி கீழ்ப்படிதல் படியணும். மரணம் வரும், நீ எப்போ கீழ்ப்படிவியோ அப்பந்தான் உனக்கு பாடுகள் இருந்து விடுதலை. கஷ்டம், போராட்டம், நிந்தைகள், அவமானத்தில் இருந்து விடுதலை எப்போ வரும்? பூரணமான கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். 5:8 வாசி. எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். குமாரனாய் இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன். நான் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணனாகி. அவர் குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினால். அப்போ நமக்கு ஏன் உபத்திரம், ஏன் நிந்தைகள், ஏன் அவமானங்கள்? ஒருத்தர் கீழ்ப்படியாதனால குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பாடுகள் பட வேண்டியதாக இருக்கு. எல்லாம் நிந்தைகள், அவமானங்கள் பட வேண்டியதாக இருக்கு. ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும். அப்போ அந்த பூர்ணமான கீழ்ப்படுதல் வரும் வரையும் பாடுகள் என்ன செய்வாராம்? அனுமதிச்சுட்டே இருப்பார். போராட்டம் அனுபவிப்பார். நிந்தைகள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரம் வரும், சமாதான சீர்கேடுகள் வரும். இந்த கீழ்ப்படிதல், பூரணமான கீழ்ப்படிதல் வரும் வரையும் அதை கற்றுக்கொள்ளணும். நமக்கு தெரிஞ்சதை ஒரு ஓரமாக வச்சிடணும். கீழ்ப்படிஞ்சா போதும். அதுதான் இந்த இயேசுனுடைய வேலைக்காரர்கள் செய்தார்கள். அது போட்டிருக்கு, இயேசுனுடைய வேலைக்காரர் அல்ல, அது இயேசுனுடைய சீசர்னாலும் பரவாயில்ல, அது வேலை செய்கிறவர்கள். அந்த கல்யாண வீட்டில் வேலை செய்கிறவர்கள் ஒரு வார்த்தை கேட்கலைங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. தண்ணீர் நிரப்பிடுவாங்க. ஆனால் இதை கொண்டு திராட்சரசம் யாருக்கு இல்லையா அங்கொண்டு ஊற்று, அங்கொண்டு கொடு அப்படிங்கிறாருன்னா கண்ணை மூடிட்டு கொண்டு போகிறார் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே,
அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் தேவன் நமக்கு தரணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானா நிச்சயமாகவே கர்த்தர் நம் குடும்பத்தை சமாதானத்தினால் ருசியான வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். இன்னொரு வசனம் 2வது அடுத்த நாம் என்ன செய்யணும்னா யோவான் 2:7 வாசிப்போம். இதை நாம் செய்யும்போது என்ன நடக்கும்? தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். யோவான் 2:7. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். வாசி. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, நாம் என்ன பார்க்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இது நடந்துச்சு? எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் உங்களையும் எங்களையும் நடத்த வேண்டும் என்றார். பூரண கீழ்ப்படிதல் குடும்பத்தில் வேண்டும். கீழ்ப்படிதல் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இது எப்படி நடந்துச்சுங்க இந்த அற்புதம்? ஏன் அற்புதம் நடக்கிறதில்ல? ஊழிய பகுதிகளில், குடும்பத்தில் ஏன் அற்புதம் நடக்கிறதில்ல? தரித்திரம் ஏன் மாறுறதில்லை? சமாதானம் ஏன் போகிறது? சமாதான சீர்கேடுகள் ஏன் மாறலை? வியாதிகள் ஏன் மாறலை? பலவீனங்கள் ஏன் மாறலை? நிந்தைகள் அவமானங்கள் ஏன் இன்னும் மாறலை? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால முழு உலகமும் பாவத்துக்குள்ளானது போல ஏவாளின் கீழ்ப்படியாமையினால முழு உலகமும் பாவத்துக்குள்ளாச்சு. நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தர் கீழ்ப்படியாமையினால முழு குடும்பமும் இந்நாட்களில் சமாதான சீர்கேடு அடைஞ்சு நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகளை சகித்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வார்த்தையின்படி நான் பூரணமாக கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக. இது எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? நீங்களால் இது எப்படி உங்கள் குடும்பத்தில் மாத்திரம் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளோ ஆசீர்வாதம் எப்படி வந்தது? கார் வாங்கிட்டீங்க, எப்படி வந்துச்சு? சபை கட்டிட்டீங்க, எப்படி வந்துச்சு? வீடு கட்டிட்டீங்க, எப்படி வந்துச்சு? எப்படி, என்ன நடந்துச்சு? எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளோ சமாதானமா, இவ்வளோ சந்தோஷமா, எப்படிங்க வந்துச்சு? ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, கஷ்டமாக இருந்தீங்க, தரித்திரத்தில் நிலவரத்தில் இருந்தீங்க, எப்படி இவ்வளோ தானம் பண்ணுறீங்க? இப்போ எப்படி எப்படி உங்களால் முடியுது? எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் நடத்துவார். எதன் மூலமா? கீழ்ப்படிதல் மூலமா. எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் கீழ்ப்படுவேன், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆண்டு. அப்படி சொல்லுவோமானா நாம் இன்னும் கஷ்டத்துக்கு தெய்வன் ஒப்பு கொடுத்துட்டே இருப்பார். கஷ்டப்படுகிற பாடுபட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வார். கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ள வரைக்கும் பாடுகளை அனுமதிச்சுட்டே இருப்பார். நிந்தைகள் போகாது,
அவமானங்கள் போகாது, நம்மளை விட்டு போகாது. எவ்வளோதான் போன்னு சொன்னாலும் போகாது, கட்டி ஜெபிச்சாலும் போகாது. ருசியான வாழ்க்கை, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமான ஒரு வாழ்க்கை. முக்கிய காரணம் கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கண்களை மூடுவோம், நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அற்புதம் செய்தார். திராட்சரசம் குறைவுபட்ட போது தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஜனங்கள் கொடுத்த போது ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் அந்த ஒரு கல்யாண வீட்டை ஆசீர்வதித்திருந்தார். உங்கள் குடும்பங்களிலோ அற்புதங்கள் வேண்டுமா? நிம்மதி வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? இளைப்பாறுதல் வேண்டுமா? தெய்வீக ஆசீர்வாதம் வேண்டுமா? ருசியான ஒரு வாழ்க்கை வேண்டுமா? இயேசுவினிடம் வாங்க, பூரணமாக கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாக அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நம்ம எல்லாரும் ஜீவிக்க தெய்வம் நமக்கு உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தத்தின் மூலம் ஒளிபெருக்கி மூலமாக கேட்ட ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆன்லைன் மூலமாக கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும், இங்கே வந்திருக்கிற எங்களுக்கும் தேவவசனம் பிரயோஜனமாக கிரியை செய்யணும். பிசாசு எடுத்து போடாதபடி தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்ட வார்த்தையின்படி பூரணமாக கீழ்ப்படைந்தார்கள். ருசியுள்ள ரசமாக மாறினது. அதே போல் பூர்ணமான கீழ்ப்படிதல் தந்து பூர்ணமான ருசியுள்ள வாழ்க்கையாக மாற்றும். எத்தனையோ குடும்பங்களில் ருசியுள்ள வாழ்க்கை இல்லை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இல்லை. ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாக மாற்றும், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றும். எங்கு பூரணமான கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கு சமாதானம், ருசி, சந்தோஷம் உண்டப்பா. எல்லா குடும்பங்களிலும் தெய்வீக இந்த ருசியான திராட்சரசத்தை போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.